எப்படி நான் வேலைக்கு போவேன் அப்படின்னா, பொதுவா வேலைக்கு போறவங்க ஒரு எப்படா லீவ் விடுவாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம வேலைக்கு போல. அந்த ஃபீல்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டா, காலைல போகும்போது சந்தோஷமா, நம்ம கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கூட வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் கூட ஹாப்பியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடா பண்ண ஒரு வியாபாரம் அது. ஆனா ஒரு கனவு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மருத்துவத்துறையில வந்து ஏதாச்சும் வந்து பெருசா சாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கனவை வந்து என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா வீட்டுல வறுமை பிரச்சனை, 3 பேர் பசங்கள நானும் ஒருத்தன். கேர்ள்ஸ்லாம் வீட்டுல கிடையாது, அந்த அளவுக்கு வறுமைலாம் இல்லை. அப்பா அம்மா ஒரு லேபர்ஸ், அப்பா வந்து லேபர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இந்த மாதிரி ஒரு சின்ன குடும்பத்துல பிறந்து பெரிய கனவை வந்து என்னால வந்து தாங்கி தான் நிற்க முடிஞ்ச ஒழிய அதை வந்து வெளியே கொண்டு வர முடியல, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அந்த நிலைமையில சரி இதை எப்படியாச்சும் கொண்டு வந்துரும் நினைக்கும் போது வறுமை வந்து அதை நிலைநிறுத்தணும், சஸ்டெயின் பண்ணணும், சர்வை பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்ச நாள் வந்து டாக்ஸி டிரைவரா கூட நான் இருந்திருக்கிறேன் ஒரு 4 இயர்ஸ். அந்த மாதிரிலாம் இருந்து அந்த கனவை மட்டும் தாங்கி அதை கீழே விடாம பிடிச்சி எப்படியாச்சும் மேலே கொண்டு வந்து சொல்லி 2017ல இதை எப்படியாச்சும் கொண்டு வரணும் லைட்டா ஆரம்பிச்சு 2019ல கொண்டு வந்து முதல் மாசம் வெறும் 13,000 இன்வெஸ்ட் பண்ணி தெரிஞ்ச சில நபர்களுக்கு ஒரு 10+ கஸ்டமர்ஸ், அது யாரும் என்ன நண்பர்கள், அவங்களுக்கே கொடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம்